வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. நமது நம்பிக்கையின் தேவனான இயேசு கிறிஸ்துவுடைய அருமையான பெயரால் எங்களை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, பணம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற மக்களைத்தான் நாம் அதிகமாக காண முடிகிறது. பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத மக்களை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அது வெகு சொற்பம்தான். ஆம், இன்று இருக்கிற மக்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும். அவர்கள் இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் அந்த பணத்தை கொண்டு வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பணத்தில் ஒன்றும் தவறில்லை. பணத்தை நாம் பல நல்ல வழிகளுக்கு பயன்படுத்த முடியும். உங்களது பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், திருமணம் முடித்து கொடுக்கலாம். உங்களுக்கு நோய் ஏற்படும் போது நல்ல தரமான மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். பசியோடு கஷ்டப்படுகிற ஏழை எளிய மக்களுக்கு பணம் கொடுக்கலாம், அவர்கள் பசியை போக்கலாம். இப்படி பணத்தை நாம் நல்ல வழிகளில் பயன்படுத்த முடியும். ஆனால் பணத்தில் ஒரு தீமையும் கூட உண்டு. நம்முடைய இருதயத்தை, நம்மை படைத்த, நமது வாழ்க்கையை வழிநடத்துகிற தேவன் மேல் வைக்க அது அனுமதிக்காமல் போவதற்கும் கூட சாத்தியக்கூறுகள் உண்டு. நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் உங்களது திறமையின் மேலும் உங்கள் மேலும் மற்ற மக்கள் மேலும் நம்பிக்கை வைத்து உங்களது வாழ்க்கை வீணாய் போவதற்கு ஏது உண்டு என்பதுதான் உங்களையும் என்னையும் படைத்த தேவனான அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு பணத்தை குறித்து கற்பிக்கிற மிக முக்கியமான சத்தியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பணம் நல்லதுதான். ஆனால் பணத்தில் உங்கள் நம்பிக்கையை முழுவதுமாக வைப்பீர்களானால் உங்களைப் போல ஒரு கஷ்டப்படுகிற, உங்களைப் போல ஒரு பரிதாபமான மனிதர்கள் இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது. நாம் நம்பிக்கையை நம்மை படைத்த கடவுளாகிய இறைவனான அந்த இயேசுவின் மேல்தான் வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதாரமாக கடவுள் எழுதி கொடுத்த லூக்கா என்ற புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா அதிகாரம் 12 வசனம் 15 21 முடிய. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன். பின்பு ஆத்துமாவே, உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இந்த ஒரு கதையில் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் எனக்கும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து உணர வேண்டிய ஒரு தெளிவான, ஆழமான, துல்லியமான சத்தியத்தை நமக்கு உணர்த்துகிறார். என்ன அது? பணத்தை குறித்தான, பொருளை குறித்தான ஒரு 2 முக்கியமான உண்மைகளை அவர் இந்த கதையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். முதலாவது என்ன? நாம் திரளான ஆஸ்திகளைத்தான் சம்பாதிக்க வேண்டும். திரளான ஆஸ்திகள் மேல் உங்கள் இதயத்தை வைப்பீர்களானால் அது நமது மனக்கண்களை குருடாக்கும் ஒரு பண்பை கொண்டிருக்கிறது. ஆம், அளவுக்கு மீறி அதிகமான பணம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும் என்று நீங்கள் உங்களது நேரங்களை எல்லாம் அதிலே செலவழிப்பீர்களானால் அது உங்களது மனக்கண்களை குருடாக்கும். இங்கு அந்த மனிதன் தன்னை படைத்த, தனக்கு பணம் சம்பாதிப்பதற்கு தேவையான
ஒரு வல்லமையை, ஆற்றலை, படிப்பை கொடுத்த அந்த தேவன் மேல் மனதை வைக்காமல் அந்த பணத்தின் மேல் தான் மனதை வைக்கிறான். அந்த அளவு அவனுடைய உள்ளான மனக்கண்கள் பண ஆசையினால் குருடாக்கப்பட்டிருந்தது. ஆம், மனக்கண்கள் குருடாகும் பொழுது நாம் போக வேண்டிய வழியும் கூட நமக்கு தெளிவாக இருக்காது. இங்கு பாருங்கள், அவனுடைய கண்கள் எவ்வளவாக குருடாக்கப்பட்டிருக்கிறது. தேவனை காண முடியாதபடிக்கு நான் என்ன செய்வேன்? நான் என் தானியம், நான் என் களஞ்சியங்களை இடித்து எனக்கு விளைந்த தானியங்கள், என் பொருள்களை, என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து என்று எனது எனது நான் நான் என்று தன்னையே அதிகமாக நம்பியிருக்கிறான். தன்னையே தான் நன்றாக வர வேண்டும் என்று தன்னைத்தான் அவன் செழிப்பாக்க முயற்சி எடுக்கிறான். தேவன் உங்களையும் என்னையும் படைத்தது அதற்காக அல்ல. நம் மனக்கண்கள் கூடாகும் பொழுது நாம் போக வேண்டிய வழியும் நமக்கு தெரியாது, நமது வாழ்க்கையும் கூட அங்கு நிம்மதியாக இருக்காது. ஆகவே பண ஆசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று தேவனுடைய அந்த ஒரு கண்டிப்பான ஒரு புத்திமதிக்கு நாம் செவி கொடுப்போம். இரண்டாவது, இந்த பண ஆசை, இந்த பொருளாசை என்ன செய்யும்? ஆத்துமாவை ஜீவனுக்கு நேராக அல்லாமல் அழிவுக்கு நேராய் வழிநடத்தும். வாசிக்கிறோம், எவ்வளவு திரளான ஆஸ்தி, எவ்வளவு திரளான பணம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தாலும் கூட அது நமக்கு ஜீவன் அல்ல என்று தெளிவாய் ஜீவனின் அதிபதியாக இயேசு நமக்கு உணர்த்துகிறார். நம்மை அதற்காக அவர் படைக்கவில்லை. நமது ஆத்துமா இந்த பணத்தில் திருப்தியாவதற்காக அவர் படைக்கவில்லை. அது நமக்கு ஜீவன் அல்ல, அது நமக்கு ஜீவன் தராது. பிரியமானவர்களே, இந்த பொருளாசை என்பது தேவனது பார்வையில் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மிகப்பெரிய பாவம் மற்ற பாவங்களுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது. ஆம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று நம் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். பணத்தை கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் வாங்க முடியும், ஆனால் பாவ மன்னிப்பை வாங்க முடியுமா? இந்த உலகத்தில் நாம் மரித்த பின்பு, நம் இறந்த பின்பு என்றென்றைக்கும் முடிவில்லாத காலம் வாழக்கூடிய அந்த பரலோகத்தை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. திரளான ஆஸ்திகள், பணமானது நமக்கு ஜீவன் அல்ல. இதை உணர்வதற்கு முடியாதபடிக்கு நாம் செய்யக்கூடிய அக்கிரமங்கள், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நமது மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. ஆகவே நமது மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டுமானால், இந்த பொருளாசை என்ற இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டுமானால் நாம் இயேசுவை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த பொருள் நமக்கு ஜீவன் அல்ல, இயேசுதான் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நமக்கு தேவன் உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நமது இருதயங்கள் இந்த பண ஆசையினால், பொருளாசையினால் இருட்டடையாதபடிக்கு இருப்பதற்காகத்தான் அவர் பூமியில் மனிதனாக பிறந்து நமது பாவங்களுக்காக நாம் அடைய வேண்டிய மரண தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக சிலுவையில் உயிரையே தந்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இப்போதும் நமது மனக்கண்களை பிரகாசிப்பதற்காக அவர் பரலோகத்தில் உயிருள்ளவராக நம்மோடு இடைபடக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். அன்பானவர்களே, இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு, மற்ற மக்களை வாழ்விப்பதற்கு பணம் இருந்தால் போதுமானது. நமது இருதயம் தேவனை நோக்கி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மையும் நமது வாழ்க்கையின் வசதிகளையும் வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்குமாகவே நாம் இந்த பூமியில் ஜீவிப்போமானால் நமது பாவ மன்னிப்பு நமக்கு எப்படி கிடைக்கக்கூடும்? இந்த பூமியில் பாவம் நிறைந்த இந்த பூமியில் நாம் எப்படி சந்தோஷமாக, சமாதானமாக தேவனுக்காகவும் தேவனது பிள்ளைகளுக்காகவும் நாம் வாழ்வதற்கு நமக்கு நேரம் ஏது? ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த வசனமானது நமக்கு தெளிவாய் உணர்த்துகிறது. நமது நம்பிக்கையை நாம் தேவன் மேல் வைக்க வேண்டும். எதிர்காலம், நமது வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் நாம் உணர முடியாது. நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்பதை தேவன் மட்டும்தான் அறிவார். ஆகவே நமது எதிர்காலத்தை நன்றாய் அறிந்திருக்கிற அந்த தேவன் மேல் நம்பிக்கையை வைத்தால் மட்டுமே நமது வாழ்வில் நாம் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ முடியும். அதைவிட ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். எந்த நோக்கத்திற்காக தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். பிரியமானவர்களே, பண ஆசை, பொருளாசை என்ற பாவத்திலிருந்து
உங்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கோ அது என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எனக்கோ போதுமான பலன் இல்லை. ஆனால் பண ஆசையை எதிர்த்து போராடுவதற்கு, பணத்தில் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு தேவையான ஒரு வல்லமையை தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிரையே தந்திருக்கிறார். அந்த இரத்தத்தில் அந்த வல்லமை உண்டு, அவரது அன்பில் அந்த வல்லமை உண்டு. அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவே, ஒரு பொருளாசை இல்லாத பணத்தின் பின்பாக போகக்கூடிய ஒரு மனதை என்னை விட்டு அகற்றி போடும், எனது பாவங்களை மன்னியும், எனக்கு வேறு ஒரு இருதயத்தை கொடும் என்று நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் அந்த கணமே நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நமது குடாக்கப்பட்ட மனக்கண்களை எல்லாம் திறந்து நமது வாழ்வில் எது முக்கியம், எதற்காக நமது ஜீவனை செலவழிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு தெளிவையும் நமக்கு தருவார். அதற்காகவே அவர் சிலுவையில் அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். அந்த உயிர் தெளிந்த தேவனிடத்தில் நாம் நமது இருதயங்களை ஒப்படைக்கும் போது அது பொருளாசை என்ற பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை முற்றும் முடிய ரட்சிக்கிற, காப்பாற்றுகிற தேவனாக காணப்படுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களது வாழ்வின் லட்சியம் என்ன? பெரிய பணக்காரர்கள் வேண்டும் என்பதா? அதனால் ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் பொருளாசையானது தேவன் மேல் நம்பிக்கையை பதிக்காமல் உங்கள் மேல், மற்ற மனிதர்கள் மேல் நம்பிக்கையை பதிப்பதற்கு உங்களை உந்தி தள்ளும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையும் போது மட்டுமே இந்த உலகத்தில் எது நிரந்தரமானது, எது உங்களுக்கு தேவையானது, எது அர்த்தம் உள்ளது, எது ஜீவன் உள்ளது என்று அந்த ஜீவ பாதையை நோக்கி வழிநடப்பதற்கு உங்களை உந்தி தள்ளும். அதற்கு இயேசுவானவர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். உங்களது இருதயங்களை, உங்களது மனக்கண்களை சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்த அந்த இயேசுவினில் பதிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யம்.